ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 7வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 80,310 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.55% வந்துருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரத்தை வந்து சாப்பாட்டில் போட்டு கெமிக் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டோரியை. ஆக்சுவலாக அந்த ஃபுட் வந்து யாருக்கு ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவர்களுக்கு. அது எல்லாரும் கேட்டாங்களே அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க. அதுக்காக சண்டை வந்துடுச்சு. ஓகேங்களா, அதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 73,101 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.25% வந்துட்டு இருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையில் இப்போதைக்கு லவ் கண்டென்ட் தான் வந்து ஓடிட்டுருக்கு, ட்ரையாங்கல் லவ் மாதிரி இருந்து. ஏன்னா அரோரா மற்றும் நம்மளுடைய கமருதீன் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா அக்காவுக்கு செம இரிட்டேஷனாக தான் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வந்து இருந்துகிட்ருக்கு காமெடியாக. அதுக்கடுத்து 3வது பொசிஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 58,567 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.61% இருந்துட்டு இருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமை பொறுத்தவரையிலையும் நம்ம என்ன சொல்கிறது, தரமாக வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் அவுட் பண்ணிட்டு வந்து போயிட்டே வந்து இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு, ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th பொசிஷனில் விஜய் சபரி அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,089 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.9% இருந்துட்டு இருக்காரு சபரி அவர்கள். ஸோ சபரியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷனுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். பட் பாட்டும் பாட மாட்டேங்கிறாரு, டான்ஸும் ஆட மாட்டேங்கிறாரு, அமைதியாக உட்காந்துக்கிறாரு. கேட்டால் யோகா மட்டும் பண்ணுறதுக்கு தயாராக வந்திருக்காரு. அண்ட் இதெல்லாம் வச்சு மக்கள் வந்து அவரை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயந்தான். ஆக்சுவலாக சபரி அவர்களுக்கு வந்து சரியான ஸ்கோப் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில். பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருந்துச்சு டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு. ஆனால் அதை வந்து சரியாக அவர் பயன்படுத்திக்கல. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் கெமி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 36,489 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.61% இருந்துட்டு இருக்காங்க கெமி அவர்கள். ஆக்சுவலாக கெமி அவர்கள் ஆல்ரெடி தான் நீங்கள் 6வது பொசிஷனில் இருக்கீங்களே கெமி, எதுக்காக இவ்வளோலாம் நடிக்கிறீங்க, ஏன் இவ்வளோ தூரம் அடிக்கிறீங்க, ஏன் இவ்வளோ தூரம் அழுவுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமி சில வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கத்துறது அப்படின்ற மாதிரி சில வேலைகளை பார்க்குறாங்க. அது கத்துனாவே நமக்கு வந்து நம்ம ஆகவே மாட்டேங்குது. கெமி தொடர்ந்து அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு கூட ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். 6வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் 35,974 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.52% இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இப்போதைக்கு ஹாப்பியஸ்ட் கேர்ள் அப்படின்னா கண்டிப்பாக அரோரா சிங்க்லர் தான் வந்து சொல்லியிருக்கணும். ஏன் அப்படின்னா, நேற்றுக்கு பார்த்தீங்கல்ல ஆட்டத்தை, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அப்படின்னு சொல்லி தரமான ஒரு டான்ஸு. ஸோ அதனால தான் அரோரா சிங்க்லர் 8வது பொசிஷனில் இருந்து இப்போ 6வது பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. 7வது இடத்துல சாண்ட்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 34,552 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.25% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான். அவங்களோட கேம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வெஞ்சன்ஸ் கேம் தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொன்று கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா கானா வினோத் தான், அவர் வந்து ஒழுங்கான பாட்டு பாட மாட்டேங்கிறாரு, பெண்களை வந்து தப்பாக பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்கட்டும், அதே போல் அப்பன்சிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. 8வது பொசிஷனில் கனி 34,227 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.2% இருந்துட்டு இருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் முடிச்சு விட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள மறுபடியும் கிச்சன் டீமில் போட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்து பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் கனிக்கு மிகப்பெரிய அளவில் டேஞ்சராக தான் இந்த வாரம் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து தான் 9வது பொசிஷனில் வியானா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 32,619 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.91% வந்து இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அந்த பொண்ணு வேறு மாதிரி ஒரு ட்ராக்கில் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அவுட் ஆஃப் த கேம் வந்து ஆயிடுச்சு.
தூக்கி வெளியே போடுறது தான் மிச்சமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அமைதியாக இருந்து வேறு ஏதாவது கண்டென்ட் பண்ணியிருந்தா கூட அழகாக மக்கள் வந்து உள்ளார ஓட்டு போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 80-90 நாட்கள் கிட்டையாவது வச்சுருந்துருப்பாங்க. தேவையில்லாமல் லவ் ட்ராக் வேறு எடுத்துருக்கு. 10வது பொசிஷனில் பிரஜன் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 32,006 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.8% இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வாரத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் நிஜமாகவே கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த ஊமை மாதிரி வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா எல்லா நாள்லேயும் அந்த ஒரு விஷயத்தை வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்துட்டா பண்ணிகிட்டே வந்துருந்துட்டுருக்காரு. அது நல்லாவும் இருக்குது, ரசிக்கும்படியாகவும் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் நடிச்சிருக்காரு. 16வது பொசிஷனில் அமித் அவர்கள் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 29,667 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.38% வந்துருந்துட்டுருக்காரு அமித் பார்கவ் அவர்கள். ஆக்சுவலாக இவர் இருக்கார்ல, இவர் பயங்கரமாக எஃபெக்ட் போடுறாரு. சொல்லப்போனால் வந்து சாங் பாடுறதா இருக்கட்டும், ஒரு கண்டென்ட்டை யோசிக்கிறதா இருக்கட்டும், லிரிக்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை வந்து பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணுறாரு. ஆனால் ஓட்டிங்ஸ் தான் ரொம்ப குறைவாக வந்திருக்கு. அதுக்கடுத்த 12வது பொசிஷனில் சுபிக்ஷா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,435 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.15% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா அவர்கள் இந்த வாரம் முழுக்கவே பீட் பாக்ஸிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரேப் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாடிட்டுருக்காங்க. அவங்க பேசவே மாட்டாங்க, பாடிட்டே தான் வந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் மக்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. மேபி பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா திறமைகளை வளர்த்துட்டு ஒரு திறமையை காட்டும்போது கண்டிப்பாக அதுக்கான மரியாதை வந்து கொடுக்கணும். பட் இப்போதைக்கு வந்து கடைசி பொசிஷனில் இருக்காங்க. 13வது பொசிஷனில் ரம்யா ஜோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 26,816 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.86% இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஆக்சுவலாக ரம்யா ஜோ வந்து இத்தனை காலங்கள் வந்ததே பெரிய விஷயம். நான் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் அதை மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ரம்யா ஜோவுக்கு பதிலாக வேறு ஒரு ஆட்களை வெளியே அனுப்பிச்சு அவங்கள வந்து காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 லக்கி சாம் என்று சிறப்பாக அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அது ரம்யா ஜோவை தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஆனால் எதுக்காக அவங்க வந்து பதுக்கி ரம்யாவை வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ அவ்வளோ நாட்கள் பதுக்கி வச்சதுக்கு ஒரே ஒரு கண்டென்ட் நேற்றுக்கு வந்து அழுதுட்டாங்கப்பா. அது ஒன்று மட்டும்தான் வந்து நடந்தது. மற்றபடி ஒரு வெங்காயமும் நடக்கலை. இல்லை இது எதுக்காக சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ தூரம் வந்து பயன்படுத்திக்க முடியுமோ அப்படி வந்து பயன்படுத்திக்கணும். எல்லாருமே வந்து ஆக்டிங் பண்ணுறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஆக்டிங் மீன்ஸ் நான் வந்து இப்படி தான், நான் ரொம்ப சாஃப்ட் கார்னர், நான் வந்து பயங்கர அடம்ப்டாக இருப்பேன், நான் வந்து ரொம்ப கோவக்காரன் அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிச்சிக்கிறாங்களே தவிர ரியலாகவே அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய மனநிலை மனோபாவம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. இப்போ நேற்றுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கெமி அவர்களை வந்து அடிக்கிறதுக்கு போகிற மாதிரி பயங்கரமாக பாஞ்சிட்டு போகிறாப்புல கமருதீன். ரியலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சும்மா வாடா போடா அப்படின்னு சொன்னதுக்காகவும் அப்படியே சத்தமாக பேசுகிறதுக்காகவுமே நம்ம சமுதாயத்தில் அதுவும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அடிக்க போவோமா என்ன? அப்படிப்பட்ட ஒரு ஆளாக வந்து கமருதீன் இருப்பாரா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. ஏன்னா சாதாரணமாக பேசின பேச்சுக்கேண்டா கொஞ்சம் டோனை வந்து அதிகப்படுத்தி பேசின பேச்சுக்கு 4 பேர் வந்து பிடிச்சாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உதமாச்சிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உண்மையாகவே ரியலாக அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருதில்ல. இவனுங்கெல்லாம் சும்மா கண்டென்ட்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அதாவது பிக் பாஸ் அவர்களில் நம்மளோட விஜய் சேதுபதியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுடைய கேமோடைய ஷீல்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கமருதீன் வந்து சொல்லியிருந்தாப்புல என்னுடைய ஷீல்டு வந்து கோவம் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். அப்போது கோவம் வந்து அவராகவே தானாக வர வச்சுக்கிட்டு ஒரு கண்டென்ட்காக சில விஷயத்த வந்து பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிகிட்ருக்கு. ஏன்னா அவரே ஓப்பனப்பாக வந்து சொல்கிறார் என்னுடைய ஷீல்டு வந்து கோவம் தான், ஏன்னா அந்த கோவத்தை பார்த்து தான் யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கோவம் எப்படி பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. எல்லாத்துக்கும் கோவப்படுறது, எல்லாத்துக்கும் சண்டை போடுறது, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பண்ணிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப மோசமான முறையில் தான் பார்க்கப்படும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷீல்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா மூஞ்சிகள் வந்து வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் சில பேர் வந்து இஷ்டத்துக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. சில பேர் கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கழுவி ஊற்றினாலையும் ஒன்றுமே வெளியே வர மாட்டேங்குது. ஏன்னா வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ண ஒன்றுமே இல்லை அங்கே அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. இதில் ரம்யாவெல்லாம் இருக்காங்கல்ல, ரம்யாவெல்லாம் யோசிக்கும் போது தான் எனக்கு செம்ம காமெடியாக வந்து இருக்கும். ஏன்னா அவங்க அடிக்கடிக்கு வந்து சொல்லுவாங்க, நான்லாம் வந்து பார்வதி மாதிரி, நான்லாம் பார்வதியை விட பயங்கரமான ஒரு ஆள், பார்வதி எப்படி இப்போ பேசிகிட்டு இருக்காளோ அப்படி வந்து பேசுவேன் நான் அப்படின்னு சொல்லி இவங்களே செல்ஃபாக வந்து ஒரு டப்பா வந்து அடிச்சுப்பாங்க. ஒரு தடவை கூட பார்வதி மாதிரி ரம்யாவும் நாங்கள் பார்த்ததே இல்லை. சரி நீங்கள் பார்வதி மாதிரி பண்ணாதீங்க, ரம்யா மாதிரி பண்ணுங்கள், அது போதும் எங்களுக்கு. ஒரு 2 ஃபைட் கரெக்டான இடத்துல எடுத்து அதுக்கான கரெக்டான சொல்யூஷனை சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
அதை விட்டு நான் அவளை மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை தான் நீங்கள் வந்து கை காட்டுறீங்களே தவிர உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத காட்ட மாட்டேங்கிறீங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தவங்களும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.